ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த காணொலியில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா வந்து இங்கிலீஷ் வந்து வாசிக்கிறது. சரிங்களா? இங்கிலீஷ் வந்து எப்படி வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம வந்து சிலபிள் அப்படின்னு வந்து ஒன்று படிச்சிருக்கோம். சரிங்களா? ஃபஸ்ட் நம்மளுக்கு வந்து மற்ற டீச்சர்ஸ் எல்லாருமே சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, எழுத்து கூட்டி வாசித்தா அந்த வார்த்தை வந்து வாசிக்கிற ஈஸியாக இருக்கும். அந்த வார்த்தை தெரிகிற வரைக்கும் நம்ம வந்து அதை எழுத்துக்கூட்டி வாசிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு மெத்தட் இருக்குது. இன்னொரு மெத்தட் என்னென்னா சிலபிள் மெத்தட் வந்து ஒரு வேர்டு அப்படின்னா அது 2 பகுதியாகவோ 3 பகுதியாகவோ பிரித்து படிக்கிறது. சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒன் படித்தது லெட்டர் பை லெட்டர் படித்தோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு முதல் படித்தோம் நம்ம லெட்டர் பை லெட்டர் படித்தோம். ரெண்டாவது டைம் என்னென்னா சிலபிள் அப்படின்றப்ப 2 வந்து பிரித்து படிக்கிறோம். சரிங்களா? ஒரு வார்த்தையில இருந்து ஒரு சிலபிளும் இருக்கலாம். அதாவது வந்து ஒரு சில வார்த்தை வந்து பிரிக்க முடியாது. சரிங்களா? ஒரு 4 எழுத்து 5 எழுத்து அந்த மாதிரி இருக்கும், பிரிக்க முடியாது. சரிங்களா? ஸோ வந்து அதுதான். சரிங்களா? அதை வந்து பிரிக்க முடியாது. அதனால அதில் வந்து ஒரு சிலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். எந்த ஒரு வார்த்தையை சிலபிளாக பிரிக்க முடியலையோ அதை வந்து 1 சிலபிள் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? 2 டைம் 3 டைம் வந்து ஒரு வார்த்தையை வந்து 2 டைம் 3 டைம் பிரிக்க முடிஞ்சுச்சு அப்படின்னா அது வந்து 2 டைம் 3 டைம் வந்து பிரிக்க முடிஞ்சுச்சு அப்படின்னா அதுதான் வந்து அதான் வந்து சிலபிள் அப்படின்றது. நீங்கள் சிலபிள் வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து போய் சர்ச் பண்ணுங்கள், சிலபிள்னா என்ன அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள், தேடி கண்டுபிடிச்சி படிங்க. நல்ல இங்கிலீஷ் வந்து ஈஸியாக ரீட் பண்ணணும் அப்படின்னா சிலபிள் வைஸ் வந்து ரீட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். சரிங்களா? அதே மாதிரி புரிஞ்சாலும் புரியாட்டே நீங்கள் வந்து சும்மா வாசிக்கலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. சரிங்களா? புரிகிற வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா வாசிங்க. நீங்கள் படிக்க நீங்கள் எழுத தான் எல்லாமே வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும் தான் அது வந்து முடியும். சரிங்களா? சிலபிளாக பிரித்து படிக்கிறதா இருந்தாலுமே சிலபிளாக பிரித்து படிச்சுட்டு இருந்தால் தான் அதோடைய பலன் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா அதோடைய பலன் வந்து நமக்கு வந்து கிடைக்காது. ஸோ வந்து சிலபிள் மெத்தட் இஸ் த ஈஸியஸ்ட் மெத்தட் டு ரீட் புக்ஸ். சரிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு இங்கிலீஷ் எப்படி வாசிக்கிறது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? இந்த காணொலி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த காணொலி வந்து 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. சரிங்களா? நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.